ஹைப்பா, ஃப்ரிட்ஜிலேருந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சது புது மாவு தான். நேற்று அரைச்சது, இன்றைக்கி ஈவினிங் சுட போகிறோம். நல்லாயிருக்கு. இப்போ வந்து என்னென்னா எதுக்குன்னா நைட்டு தோசை ஊற்ற போகிறதில்ல, சிம்பிளாக ஒரு குழிப்பணியாரம், நைட்டு டின்னருக்கு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். சரி, அதுக்கு ஸ்பெஷல் மாவுலாம் ரெடி பண்ணாமல் இருக்கிற மாவையே அதுக்கு தகுந்தபடி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு மாவை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் போதும். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம். எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கூடயே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். சீரகம் வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம், வெங்காயமும் இஞ்சி துருவலும் சேர்த்துக்கலாம். கையில் பட்டுருச்சு, ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன் கையை. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டோம். நம்ம மாவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். டின்னருக்குன்றதுனால கொஞ்சம் அளவு அதிகமாகவே எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு கேரட்டை கழுவிட்டு இதை வந்து துருவல்லாம் அப்படியே துருவிக்கலாம், நல்லாயிருக்கும். கேரட்டை துருவிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை கேரட் போதும், தேவைப்பட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், போடணும்லாம் இல்லை. இப்போ இதை இந்த மாவுக்குள்ளே எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு இந்த அடுப்பை நிறுத்திடலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இது குழிப்பணியார கல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றினேன். இப்போ இதில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் ஊற்றிடலாம். திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்துருச்சு. ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். நல்லா உருண்டை உருண்டையாக இருக்குது பாருங்கள். மாவுலாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணாமல் இருக்கிற தோசை மாவுலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மட்டும் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, நடுவில் இருக்கிறத கவனிக்காமல் விட்டுட்டேன். நம்ம வந்து ஆப்ப சோடா மாவு இந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் சேர்க்கல. இப்போ சும்மா அந்த எண்ணெயை மட்டும் ஃபஸ்ட் எய்டு தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அடுத்த ஈடுலாம் தேவையில்லை. இப்போ அடுத்த ஈடு ஊற்றிடலாம். இப்போ அடுத்தடுத்து இந்த வந்து ஊற்றி எடுத்துடலாம். மாவு இருக்கு, இதுக்கு நம்ம சூப்பராக அரைக்கலாமா. 2 தக்காளி சைஸ் தான், 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம், அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளி தேவைன்னா புளி. தக்காளியில் நாட்டு தக்காளின்றதுனால புளி அரைச்சிடலாம். தான் போட்டேன். காரம் பயங்கரமாக இருக்குது, அதனால அந்த மாவுக்கு துருவணும் இல்லையா, அந்த கேரட்டை
இது கூட போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். காரம் அதிகமாக இருக்கா. இப்போ சூப்பராக அரைச்சாச்சு. இது பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். பார்க்க அப்படி இருக்கு, செம்ம காரமாக சூப்பராக இருக்குங்க. இது ரெடியாச்சு. இதை மெதுவாக நம்ம திருப்பி விடணும். இந்த சிங்கிளே வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வெளியாகவே வரும். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? கரண்டி வச்சுருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். நீளமாக சுடாமல் இருக்கிறதுக்காக குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு, கரண்டி ஆம்லெட்லாம் போடுறதுக்கு கலக்கிக்கலாம். இந்த கரண்டி நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து சிம்மில் வச்சுட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இதை ஒரு புளி பணியாரத்துக்கு காரமாக ஒரு சட்னி ரெடி. ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பூ உனக்கு சாப்பாடு ரெடி. ஓடு ஓடு ஓடு. இந்த பக்கம் வா. ஏறுறதுக்கு அங்கே சேரை காட்டு. சேர் மேலே ஏறும். நீ கேட்டேன்னு தான் செஞ்ச சிம்பிளான எடிட்டிங் இருக்கு. தேங்க்ஸ்மா. சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லு. காரம் பச்சை மிளகாய் போட்டதுனால பார்த்து சாப்பிடுவோம். ஓகே.